ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் ரிமிகாஸ் டைரி. நம்ம இன்றைக்கி ஒரு கார்த்திகை ஸ்பெஷல் ஸ்வீட் அப்பம் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிகிட்ருக்கிற நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். உங்கள் வீட்டில் எல்லா நாளும் கார்த்திகை, எங்கள் நிலவில் என்றும் இல்லை தேய்திரை. கிளி கூட்டம் போல் எங்கள் கூட்டமே, இது ஆனந்த பூந்தோட்டம், அன்பின் ஆலயம். இந்த ரெசிபிக்கு ஃபர்ஸ்ட் ஒரு அரை கப் அளவுக்கு சர்க்கரை எடுத்துக்கிறேன். நீங்கள் ஒரு கப் எடுத்தீங்கன்னா நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி மெஷர்மெண்ட்ஸ் எல்லாத்தையும் டபுள் பண்ணிக்கோங்க. அதில் ஒரு 1/4 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ இந்த சர்க்கரை எல்லாத்தையுமே நல்லா கரையிற அளவுக்கு கொதிக்க விட்டால் போதும். எந்த விதமான பாகுபதமும் நமக்கு தேவையில்லை. நெக்ஸ்ட்டு ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கலாம். அதில் ஒரு அரை கப் அளவுக்கு ரவை ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு நமக்கு அந்த சர்க்கரை பாகு ரெடியாக இருக்கும் இல்லையா, அதை ஃபில்டர் பண்ணிவிட்டு இதில் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஒரு ஸ்பேஷலாக வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ இதை ஒரு 15 மினிட்ஸ் அளவுக்கு ஊற வச்சு எடுத்துக்கலாம். இப்போ இந்த ஊறின ரவையை நம்ம ஒரு மிக்சர் ஜாரில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அதில் ஒரு 1/4 கப் அளவுக்கு துருவின தேங்காய் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. இந்த கன்சிஸ்டன்ஸ்க்கு நம்ம எடுத்துக்கலாம். இப்போது இதை ஒரு மிக்சிங் பவுலில் சேர்த்துட்டு ஒரு 1/4 கப் அளவுக்கு அரிசி மாவு ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு இதில் ஒரு பிஞ்ச் அளவுக்கு சால்ட் சேர்த்துக்கோங்க. ஒரே ஒரு ஏலக்காய் இடித்து சேர்த்துக்கோங்க. இதோடு சேர்த்து ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு 2 டேபிள் ஸ்பூன்ஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு மறுபடியும் இதை ஒரு 10 மினிட்ஸ் அளவுக்கு அப்படியே வச்சிடலாம். அந்த மாவெல்லாம் நமக்கு நல்லா செட் ஆயிரும். இப்போ ஒரு பேனை ப்ரீஹீட் பண்ணிவிட்டு ஆயில் சேர்த்துக்கலாம். ஆயில் நல்லா சூடானதுக்கப்புறமா ஒரு அப்பமாக நம்ம ஊற்ற ஆரம்பிக்கணும். ஒரு அப்பம் நம்ம சென்டரில் ஊற்றிட்டு அது மேலே எலும்பி வந்ததுக்கப்புறம் தான் நெக்ஸ்ட் ஒன் நம்ம ஊற்றணும். இதே மாதிரி இப்போ பாருங்கள், நமக்கு பர்ஃபெக்டாக அப்பம் ரெடி ஆயிடுச்சு. இதை நம்ம ட்ரெடிஷ்னல் மெத்தடில் சர்வ் பண்ணிடலாம். இந்த திருக்கார்த்திகைக்கு எல்லோரும் உங்கள் வீட்டில் இந்த அப்பம் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் ரொம்பவே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு பெஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். பை ஃப்ரெண்ட்ஸ்.